PBKS வர்சஸ் கேகேஆர் மேட்ச் பார்த்துருப்போம். ஸோ செம்ம மேட்ச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக்கு. ஸோ இந்த பேட்டிங் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்ட் நடந்துச்சு. ஸோ 262 சேசிங். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த டீமே பண்ணாதது நேற்று 2020 கிரிக்கெட்டில் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அவங்க அதை சேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த டீமுமே அந்த ஸ்கோரை அடிச்சதே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த ரெக்கார்ட் வச்சுருந்தா அப்படின்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட 258 அப்படின்ற ஸ்கோரை 259 அடிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதுதான் ரெக்கார்டாக இருந்துச்சு. நேற்று அதை 2020 கிரிக்கெட் வரலாற்றுலேயே அந்த ரெக்கார்டை நேற்று பிரேக் பண்ணது யார் அப்படின்னாக்கா நம்ம பஞ்சாப் கிங்ஸ். ஸோ 261 ஸ்கோரை 262 அடித்து ரெக்கார்ட் பண்ணி பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம சஷாந்த் சிங் அண்ட் பேர்ஸ்டோ. ஸோ பேர்ஸ்டோ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நாக்கு. ஸோ 48 பாலில் 108 ரன் அடிச்சிருந்தார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னாக்கா 28 பாலில் 68 ரன்னு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்பை யாராலையுமே பிரேக்கே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ அட்டகாசமான பேட்டிங் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆரோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஓப்பனர்ஸான சால்ட் அண்டு நரேன். சால்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம அடி. சால்ட் அப்படின்னாக்கா வெறும் சால்ட் இல்லை, நேற்று சால்ட் அண்டு பெப்பர் செம்ம அடி அடிச்சார். செம்ம 32 பாலில் 75 ரன். அதே மாதிரி பார்த்தா நரேன். ஸோ அந்த பக்கம் 37 பாலில் பார்த்தா 71 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2-3 கேட்ச் பார்த்தா ட்ராப்பும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அவ்வளோ ரன் போகிறதுக்கான காரணமாக வந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் பார்த்தா போலர்ஸுக்கு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஸோ வர்றவங்க போகிறவங்க எல்லாமே பார்த்தா 6 and 4. இதில் ஒரு பர்டிகுலர் பேட்டிங் பற்றி பேசி ஆகணும். ஸோ நேற்று ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோ ரேட் தான் ஆடுவார்னா. ஆனால் நேற்று ஒரே ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாலில் 4 6 தொடர்ந்து. ஸோ அதே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டன்னிங்காக இருந்துச்சு பார்க்கும்போதே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசில். ஸோ ரசில் பார்த்தா அடிச்சது பார்த்தா 23 ரன்னு தான். ஸோ அவரோட இது பார்த்தீங்கன்னாக்கா பவுன்ஸ் போட்ட ஆடவே மாட்டார் எப்பவுமே. ஸோ நேற்று பார்த்தா அதே ஸ்ட்ராட்டஜி பார்த்தா ஹர்ஷதீப் சிங் வந்து பக்கவாக மேட்ச் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி போல் போட்டு பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டார் அவர். ஸோ இதில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெக்ஸ்ட்டு பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஸ்டார்டிங் அதாவது ஓப்பனிங் தான் நேற்று நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தா மற்ற மேட்ச்சில் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரன் 15 ரன் எடுக்க முன்னாடி பார்த்தா 2-3 பேர் அவுட் ஆகிடுவாங்க. நேற்று வந்து பிரபா சிம்ரன் சிங். ஸோ அவர் தான் அந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட். அவர் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு 20 பாலில் பார்த்தா 53 ரன் அடிச்சு செம்மடி அடிச்சார். அதுக்கு முன்னாடி பார்த்தா பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா 8 பாலில் 11 ரன் அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். ஸோ அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பிரபா சிம்ரன் சிங் தான். அவர் அடித்த அந்த 53 ரன் தான் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அவர் அவுட் ஆகும்போது பார்த்தா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வந்துடுச்சு அவர் அவுட் ஆகும்போது 5 ஓவர்லேயே. ஸோ அதுதான் அந்த பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஸ்டார்டிங்கை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றத அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேர்ஸ்டோ அண்ட் ரூசோ அடுத்தது. ஸோ 26 ரன் அடிச்சார். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷனை கொடுத்தது. அடுத்தது பார்த்தா சஷாந்த் சிங். ஸோ சஷாந்த் சிங் தான் அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தார். ஸோ நேற்று போலிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கேகேஆரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே சரியாக போடவும் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டரு எதுவுமே பார்த்தா லென்த் பாலே இல்லை, போட்டிருந்தாலும் செம்மடி அடிச்சிட்டாங்க. ஸோ PBKSை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங். ஸோ எப்பவுமே பார்த்தா வழக்கம் போல் பார்த்தா ஃபஸ்ட்டு நல்லா போடுவார், இல்லை லாஸ்ட்டில் நல்லா போட மாட்டார். ஸோ நேற்று பார்த்தா ஃபஸ்ட்டு நல்லாவே போடல. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2 விக்கெட்டு அதாவது ரசில் விக்கெட்டு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட்டு அவரையும் தூக்கிட்டார். ஸோ 2 விக்கெட் வழக்கம் போல் எடுத்தார். ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தா போலர்ஸுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம எல்லாருமே பார்த்ததுக்கு ஸோ அந்த கேகேஆர் அண்ட் PBKS ஸோ எப்பயுமே பார்த்தா 2020 ஃபார்மேட்டில் அவங்க எப்பவுமே பார்த்தா ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அந்த RCB இவங்க தான் டாமினேட்டாக இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அடுத்த 3 டீம் கேகேஆர் அப்படின்ற ஒரு டீம் பார்த்தீங்கன்னாக்கா டாமினேட்டேஷனாக இருந்துச்சு. அதை நேற்று பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஸோ அப்படின்ற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இது பவுன்ஸ் பேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் IPL என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக போக போகுது. ஸோ யார் வந்து அந்த டாப் 4க்குள்ளே வருவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.